ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Farishomefood. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான டேஸ்டியான செட்டிநாடு நண்டு செமி கிரேவி தான் பார்க்க போகிறோம். சளி பிடிச்சிருக்கிற டைமில் இந்த மாதிரி நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த செட்டிநாடு நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டியான செட்டிநாடு நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் Farishomefood சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. செட்டிநாடு நண்டு மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இங்கே 1 கிலோ நண்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி 2ஆவும் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக கோல்டு இருக்கா மாதிரி இருந்தால் நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பீஸாவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பெரிய தக்காளியாக இருந்தால் பழுத்த தக்காளியாக 1 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி செய்யும் போது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா வெங்காய தக்காளியோட பச்சை வாசனை போனதும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 15லேருந்து 20 பல்லு பூண்டு பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு போட்டு செய்யும்போது நல்லா கம்மன்னு நல்ல வாசனையாக இருக்கும். வாய்வு ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே மசாலா வாசனை போகிற வரைக்கும் 1 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ நண்டையும் போட்டுக்கலாம். நண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணும்போது அந்த செட்டிநாடு நண்டு கிரேவி வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல கம்மன்னு நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ நண்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பெப்பர் போட்டிருக்கோம், மிளகாய் தூள் போட்டிருக்கோம். நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற காரம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம செமி கிரேவியாக பண்ணுறதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாது. நீங்கள் குழம்பா பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும் நண்டு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக நல்ல கம்மன்னு நண்டு குழம்பு வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது 4 வீட்டுக்கு கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை, லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. 1 செகண்ட் மட்டும் நல்லா கிளறி கொடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. வாவ், நல்ல டேஸ்டியாக சூப்பராக நல்ல கம்மன்னு செட்டிநாடு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? நல்ல சூடான சாதத்தில் அப்படியே இந்த செட்டிநாடு நண்டு மசாலா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல சளி பிடிச்சிருக்கிற டைமில் இந்த மாதிரி நல்ல சூடாக சாப்பிட்டு பாருங்கள். உள்ளே இருக்கிற அத்தனை சளியும் வெளியாயிடும் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் மறுபடியும் இதே மாதிரியே செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.